இது மத்தபடி நான் இது உங்களுக்கு சொல்லி தரது எல்லாம் நம்மளுடைய டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். டெக்னிக்கல் டாபிக்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் படி பண்ணுங்க. லோவர் டைம் ஃப்ரேம் போய் சிஹெச் பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. அங்க ஸ்டாப் அண்ட் பண்ணிருக்கானா இல்லையான்றத செக் பண்ணிட்டு இறங்குங்க. அந்த மாதிரி சொல்றேன் இல்லையா? அது நம்ம டெக்னிக்கலா நம்மளுடைய டாபிக்ஸ்ல பாக்குறது. மெயினான எஸ்எம்சி ரூல்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அங்க ஸ்டாப் அண்ட் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா ஸ்டாப் அண்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? சிம்பிள் இது மட்டும் தான். எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ ஓகே, நான் இதுல அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா மெயினான விஷயம் என்னன்றதை சொல்றேன். ஓகேங்களா? எதனால இதை நம்ம சூஸ் பண்றோம், இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தா நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்ல இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒரு லோ, இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றதே ஒரு லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? சிம்பிளா நான் லிக்விடிட்டி ஸ்வீப்லயே போடுறேன். இந்த இடத்த மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி மேல போயிருக்கானா, இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறப்போ நமக்கு இங்க கண்டிப்பா தெரியுது. ஓகே, இங்க பையர்ஸ் வந்திருக்காங்க. ஐ மீன் இன்ஸ்டிடியூஷன் அவங்களுடைய பைய போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே இங்க ஸ்டாப் பண்ண நடந்திருக்கு இல்லையா? அங்க ஸ்டாப் பண்ண நடந்ததுனால தான் என்ன இருக்கு, மார்க்கெட் சடனா பூம் ஆகி மேல உடைச்சிருக்கான். அப்போ